வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும், அரசியல் விமர்சகருமான திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. வணக்கம். அந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய உதவி தேவை கிடையாதுன்னு ஜே.பி. நட்டா ஒரு புறம் சொல்றாரு இல்லையா? அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்துக்கு எதிரா ராகுல் காந்தி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிரச்சாரத்த ஆரம்பிச்சிட்டார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இன்னைக்கு இங்க நடந்துகிட்டது 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு ஒண்ணு சொன்னார். அதுதான் உண்மை. அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப இதுல தமிழ்நாட்ட பொறுத்தமட்டிலும் நீங்க பார்த்தீங்கன்னா, பல்லவர் காலத்துல தான் அ இதுலருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து இவங்க பிராமணர்கள் வர ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்க வந்ததுக்கப்புறம் மத்த இடங்கள்லலாம் இந்த சதுர்வர்ணம் 4 வர்ணம்னு வச்சிருந்தபோது என்ன சிஸ்டம் வச்சிருந்தாங்கன்னா, வியாபாரி பணத்த உருவாக்குறவன், அதுக்கப்புறம் க்ஷத்திரியன் அதாவது உடல் பலம் உள்ளவன். இவங்க 2 பேரையும் குருமார்கள் தங்களோட சேர்த்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா, அந்த பலத்த வச்சு பலம் மிக பெரும்பான்மையாக உள்ள மத்த மக்கள சூத்திரர்ன்னு சொல்லிட்டா, அவங்கள கண்ட்ரோல்ல வச்சிருக்கே இருக்க முடியும். அப்படிதான் ரொம்ப நாளா வச்சிருந்தாங்க. அந்த கண்ட்ரோல் எப்ப போச்சுன்னா, ஜனநாயகம் யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு வந்த உடனே பெரும்பான்மை மக்களுக்கு தங்களுடைய வாய்ஸ் இன்னும் முழுக்க வந்துடல. ஆனால் அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த செயினை பிரேக் பண்ணிடலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த சிச்சுவேஷன் வர்றதுக்கு முன்னாடி மற்ற இடங்கள்லாம் பிராமின், சத்திரியன், வைஷ்யாங்கிற காம்பினேஷன் இருந்தது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இவனை முதற்கொண்டு ராஜாவை முதற்கொண்டு சூத்திரன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் இருந்தது. அப்போ அதனால மற்ற எல்லாருமே இப்போ பாருங்க தமிழ்நாட்டில் எல்லாருமே சேர்ந்ததுக்கு இது ஒரு காரணம். இங்கே உள்ளவங்கள சில பேர் சத்திரியன், சில பேர் வைஷ்யன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ நாட்டுக்கோட்டை செட்டியார் இருக்காங்க. அவங்களுக்கு சைவமும் தமிழும் இரு கண்கள். அவங்கள மாதிரி சைவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றினவங்க யாருமே கிடையாது. இப்போ அவங்களையெல்லாம் சூத்திரன்னு சொல்லி வச்சா, அவன் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்தவங்க, நானாயிரவர்னு சொல்லி தனி ஆர்மியே அவங்களுக்கு இவங்க கொடுத்துருந்தாங்க. அரசர்கள் கொடுத்துருந்தாங்க. பிரைவேட் ஆர்மி வச்சுக்கலாம் அவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்படிப்பட்ட செல்வ செழிப்போட, தமிழ் உணர்வோட, இது சைவ உணர்வோட இருந்தவங்கள நீ சூத்திரன்னு சொல்லி சொன்னா எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு எதிராக செய்யுது. ஐ திங்க் தட் வாஸ் அ டாக்டிக்கல் மிஸ்டேக் டன் பை தி பிராமின்ஸ் இன் தமிழ்நாடு, ஹியர் அண்ட் கேரளா. எதனால பண்ணாங்க? அவங்கள அது ஒருவேளை பல்லவர் ஆட்சி, அதுக்கப்புறம் சோழர் ஆட்சி இது நிரந்தரமானதுன்னு நம்பிட்டாங்களோ என்னமோ. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதுல மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அப்போ ராகுல் காந்தியினுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது எடுபட்டிருக்கு. ஆமாம், அது எடுபட்டிருக்கு. ஏன்னா நேற்று சாஹூ அவர் கே.ஆர். நாராயண்கிட்ட இப்போ ராஜ்யசபாவில் ஒர்க் பண்ணவர். கே.ஆர். நாராயணுடைய ப்ரெஸ் அட்வைசராக இருந்தார். அவர் நேற்று அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இதில் ராஜஸ்தானில் ஒரு வில்லேஜில் மவுண்ட் ஆபுன்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் கீழே அபுன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் போய் இவர் ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக போனபோது அந்த வில்லேஜில் கேட்டாங்களாம், கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ நிச்சயமாக அதை பற்றின ஒரு அவேர்னஸ் அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது வரவேற்க தகுந்தது. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு நாள் இத்தனைக்கும் அவர் கொஞ்சம் படித்தவர். அவர் என்கிட்ட ரொம்ப கேஷுவலாக என்ன பாலச்சந்திரன் எப்போ பார்த்தாலும் கான்ஸ்டியூஷன் இப்போ என்ன கான்ஸ்டியூஷனில் என்ன ஆயிரும்? இந்த கான்ஸ்டியூஷன்லாம் இன்னொரு கான்ஸ்டியூஷன் இவ்வளோ தானே, இதுக்கே நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்கன்னாரு. நான் கேட்டேன், இன்னும் டீ கடையில் போய் காலையில் போய் அரசியல் பேசுகிறீங்களே? ஆமாம். யாரை பாராட்டி பேசுகிறேன்? நான் யாரையுமே பாராட்ட மாட்டேன். நான் எல்லாரையும் திட்டுவேன். நான் மோடியை திட்டுவேன், நான் ஸ்டாலினை திட்டுவேன், இவரை இபிஎஸ்ஸை திட்டுவேன், ராகுல் காந்தியை திட்டுவேன். எல்லாரையும் திட்டுறேன். ஏதாவது நடக்குதா உனக்கு? என்ன நடக்கும்? யார் என்னை என்ன செய்ய முடியும்? இந்த கான்ஸ்டியூஷன் போயிடுச்சுன்னா கொத்து புரோட்டாவை தூக்குற மாதிரி உன்னை தூக்கிட்டு போவாங்க. அன்னைக்கு உனக்கு தெரியும் இந்த கான்ஸ்டியூஷன் எவ்வளோ முக்கியம்னு அன்னைக்கு தெரியும். இப்போ படித்தவங்க மத்தியில் கூட இப்படிப்பட்ட அன்அவேர்னஸ் இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சாஹூ என்கிட்ட சொன்னார், ஒரு வில்லேஜில் கேட்குறாங்கன்னா அது காரணம் ராகுல் காந்தியோட பிரச்சாரம் தான் நினைக்கிறேன். வட இந்தியாவில் இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி இந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்குன்னா அதுக்கு அவர் பண்ண பிரச்சாரம் தான் காரணம். அது இவங்கள ஒடிக்குது, ஹிந்துத்துவாவை ஒடிக்குது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்ன உடனே இந்துத்துவாங்கிற தேரி அடிபட்டு போயிருது. அதனால கூட இவங்களை கூட கொஞ்ச நேரம் போகணுங்கிறதுக்காக கூட நட்டா நாங்கள் ஆர்எஸ்எஸ் சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லையாக்குன்னு சொல்லி ட்ராமா பண்ணலாம். தட்ஸ் பாசிபிள். பட் ஆனா மோடியினுடைய அதிகாரம் அப்படின்றது ஆர்எஸ்எஸ்ஐ கடந்து மேலே போயிடுச்சு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு மோடியை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில ஆர்எஸ்எஸ் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலைமையில மோடி இருக்காரு அப்படின்ற அளவுக்கு இப்போ நிலைமை மாறிடுச்சு. அதாவது மோடியினால் அதிகாரம் இழந்தவர்கள் அதெல்லாம் பேசுறாங்க. ஆர்எஸ்எஸ்ல உள்ள, ஆனால் மோடியினால் அதிகாரம் இழந்த, இரலவெண்ட் ஆக்கப்பட்ட,
சுப்பிரமணியம் சுவாமி, அருண் ஷௌரியெல்லாம் வந்து இங்க வந்து பெரிய டெலிகாம் மினிஸ்டரா இருந்தவரு. ரொம்ப பெரிய பங்காற்றினவர். பிரஸ் ஜேர்னலிஸ்ட்டா முதல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போனாரு. அவரெல்லாம் இவங்க வந்து ஒரு பதவியும் குடுக்கல. இப்ப அவரெல்லாம் வந்து பெரிய பதவிகள வகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஆனா அவர் பேசாம இருக்காரு. சுப்பிரமணியம் சுவாமி வந்து மனம் கசந்து போய் பேசுறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை பொறுப்பு என்ன நினைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அ ஹி இஸ் டெலிவரிங் குட்ஸ் மோடி வந்து. அதுவரைக்கும் மோடிய வந்து அவங்க வந்து கீழ டிராப் பண்ண மாட்டாங்க. ஆனா மோடி லயபிலிட்டி ஆயிட்டார்ன்னா, மோடிட்ட வந்து பிரிவு உபசார விழா நடத்திக் கொள்ளலாமா? அப்படின்னு கேட்டுருவாங்க. அவ்வளவுதான். ஒரு பக்கம் மோடி, இன்னொரு பக்கம் வந்து பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், உத்தவ் தாக்கரே, அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படியான தலைவர்கள் வந்து அவங்கவங்க தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள மையப்படுத்தி பேசுகிற பொழுது, இது இது பாசிட்டிவா இருக்கா இந்தியா கூட்டணிக்கு இப்படி இருக்கிறதுனால? பாசிட்டிவா இருக்கு. நான் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா, இது பாசிட்டிவா இருக்கு. இந்த நேஷனல் ஒப்பீனியன் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு சாதகமா திரும்பிட்டு இருக்கு. ஏன்னா, இது வெளிநாட்டு பத்திரிகைகள் வந்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. ஹி இஸ் லூசிங் கிரெடிபிலிட்டி. அவர் என்னென்னமோ பேசுறாருன்னு. சுப்பிரமணிய சாமி வந்து சொல்றாரு, ஐபி ரிப்போர்ட் வந்து அவருக்கு எகென்ஸ்டா போயிருச்சு. அதனால தான் அவர் பயப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு. சுப்பிரமணிய சாமி அவர்கள் அந்த அந்த பர்ட்டிகுலர் ஆஸ்பெக்ட் வந்து உண்மையா இருக்கும்னு நம்புறேன். அதனால தான் மோடி இந்த மாரி வந்து ஹிந்து, முஸ்லீம் சொல்லி இந்த பிரச்சனைலாம் கிளப்புறாரு. இன்னைக்கு வந்து சொல்றாரு, அதிகமா புள்ள பெறுறவங்கன்னு நான் இது வேலைகள தான் சொன்னேங்கிறாரு. சரி, அப்ப ஊடுருவல்காரர்கள் யார சொன்னாரு? இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் யார சொன்னா? அதுக்கு பதிலே கிடையாது. அப்ப இது மாரி முன்னுக்கு பின் முரணா அடுத்த நாளே மறுபடியும் முஸ்லீம்ன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் அவருடைய பதட்டத்த காட்டுதுங்கிறது நிஜம். மறுபடியும் வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டியோட வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இதெல்லாம். ஆனா, இந்த இந்த பதட்டம் வர்றதுக்கு காரணமா இருந்த இந்த பிரச்சாரங்கள்லாம் வந்து நான் மறுபடியும் சொன்ன மாரி, அடித்தட்டு மக்களிடம் போய் சேர வேண்டும். அதுல தான் இருக்கு இவங்க வெற்றியோ, தோல்வியோ அதுல தான் இருக்குன்னு நெனைக்கிறேன் நான். இல்ல கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கெஜ்ரிவால் லைம்லைட்ல போயிறக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்கள் பிஜேபி பண்ணாங்க. அதுல ஸ்வாதி மலிவால் அப்படின்ற ஒரு சர்ச்சையும் அதுல இருந்தது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பிஜேபி அலுவலகத்த முற்றுகையிட போறோம் அப்படின்னு இன்னைக்கு 12 மணிக்கு அறிவிச்சிருக்காரு. இது இப்போ களம் மாறிடுச்சா? டக்குன்னு வந்து கெஜ்ரிவால் விடுதலையான உடனே பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்பட போகுது, ஒரு புரட்சி ஏற்பட போகுதுன்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா, இப்ப கெஜ்ரிவாலுக்கே ஒரு ஸ்ட்ரோக் குடுத்துட்டாங்க பிஜேபி. இல்ல களம் மாறல. ஏன்னா மக்கள் வந்து கெஜ்ரிவால பத்தி அந்த மாரி நம்பல. அந்த ஆஃபீசர் ஏதோ கலாட்டா நடந்திருக்குங்கல சந்தேகம் இல்ல. கெஜ்ரிவால் அது இம்மீடியட்டா வந்து சம்மந்தப்பட்ட ஆள் மேல எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டாரு. அதனால இத வச்சு அவங்க கெஜ்ரிவால வந்து டெல்லியில வந்து இவங்களால அசைக்க முடியாது. ஏன்னா கெஜ்ரிவால் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து நேர்மையான நிர்வாகத்த குடுத்திருக்கிறாருங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதுக்கப்புறம் கெஜ்ரிவால பத்தி அவங்க பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இதுல பொன்னியின் செல்வன் அந்த காலத்துல வந்து ஆழ்வார்க்கடியான் வந்து வந்தியத்தேவன பத்தி சொல்லுவாரு. பயங்கரமான ஆளா இருக்கான். நம்ம தகட்டுல பாய்ஞ்சா அவன் கோலத்துல பாய்றானேம்பாரு. அது மாரி இவங்களுக்கு கெஜ்ரிவால பத்தின பயம் உண்டு. நம்ம ராமர சொன்னா, அவன் அனுமார சொன்னா, இவன எங்க போய் சேர்க்கிறதுங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. அதனால கெஜ்ரிவால வந்து இவங்க வந்து ஹிந்துத்துவாக்கு எதிரானவன்னு இவங்களால காமிக்கவே முடியாது. அவர் ஒண்ணு நான் தானே அனுமன் சாலிஸ் சொல்றேன். உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி கேட்பாரு. விடுதலையான உடனே பிரதமரே வந்து பிரதமர் வேட்பாளர் மோடி கிடையாது, அமித்ஷா தான் இருக்க போறாரு. ஆ. நீங்க இப்ப யாருக்கு அது ஓட்டு மாரி போடணும்? கொளுத்தி போடுறதெல்லாம் மத்தவங்க பண்ண மாட்டாங்க. அதனால இவங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு அவர் வந்து அவங்கள உள்ளாக்கிருவாரு. அதனால தான் அவர் வந்து கொஞ்ச நாளு எப்படியாவது அவர உள்ள வச்சிரணும்னு பகீரத பிரயத்தனம் நடந்துச்சு. அது முடியல. பிரச்சாரத்துக்குன்னு வெளியில வந்துட்டாரு. இது ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இவங்களுக்கு வந்து அவர் ஒரு பெரிய தலைவலி தான். அதனால இது மாரி இந்த இந்த இன்சிடென்ட்ட பெருசாக்க பார்ப்பாங்க. அங்க ஏதோ ஒரு உள்ள 2 பேருக்கு இடையில வந்து தகராறு. கட்சிக்குள்ள 2 பேருக்கு இடையில தகராறு இருந்திருக்கு. ஆனா அதுக்கு வந்து கெஜ்ரிவால பொறுப்பாக்க முடியல இவங்களால. ஏன்னா சிசிடிவி காட்டுங்க, எத வேணாலும் காட்டுங்க. அவர் அந்த இடத்துல சம்மந்தப்படல. அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் செய்திகள் வந்திருக்கு. அதனால இதெல்லாம் அவருடைய கிரெடிபிலிட்டிய வந்து குறைக்கிறது. இன்னும் இப்ப என்னாச்சுன்னா, பிஜேபி கிரெடிபிலிட்டி எவ்வளோ மோசமா இருக்குன்னா, இந்த மாரி விஷயங்கள்ல எல்லாம் ஜனங்கள் வந்து மறுபடியும் ஒரு கேம் போடுறாங்கன்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய பிஜேபிய பத்தி எதிர்க்கட்சி தலைவர்கள் மேல வந்து சந்தேகப்படுறது கிடையாது. இப்ப யார் மேலயா ஈடி போச்சுன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கார்ல, அதனால தான் ஈடி போகுது. செந்தில் பாலாஜி மேல ஏன் ஈடி பாய்ஞ்சது? செந்தில் பாலாஜி மேல ஈடி பாய்ஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, கோயம்புத்தூர்ல வந்து அவர் திருப்பி விட்டாரு எலக்ஷன் ரிசல்ட்ட. கோயம்புத்தூருக்கு அவர் வந்தாருன்னா, மறுபடியும் இவங்க கைய விட்டு கம்ப்ளீட்டா போயிரும். இவங்க கூட்டணி அந்நேரம் கூட்டணியில இருந்தாங்க. பிஜேபியும், ஏபிஎஸும், ஏடிஎம்கேயும். அது இடைஞ்சலா போயிரும்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி அவர உள்ள வச்சுக்கிட்டே இருந்தா, மக்கள் மத்தியில இந்த சந்தேகம் வர்றது வந்து தவிர்க்க முடியாது. இதுல நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. தேர்தல் அ உண்மையாக நடந்தால், நேர்மையாக நடந்தால் வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கும் அப்படின்னு. ஆனால் சில விஷயங்கள பார்க்கிற பொழுது, இப்போ செய்திகள்ல பார்க்கிறோம் 1.07% அ அந்த கோடி வாக்குகள் வந்து வித்தியாசப்படுது. அதிகரிச்சு காட்டப்பட்டிருக்கு. 6% வாக்குகள்னா அப்படின்னா, அது 1.07 கோடி வாக்குகள் வருது. ஒரு தொகுதிக்கு 28,000 வாக்குகள் வந்து வித்தியாசப்படுது. அதிகரிச்சு காட்டப்படுது. இது நம்ம நார்மலா எடுத்துட்டு போக முடியுமா? ஏன் இப்படி நடக்குது? நார்மலா எடுத்துட்டு போ முடியாது. ஏன் இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்ன்னு அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ஈசி வந்து. அப்புறம் இன்னொன்னு என்ன ஃபார்ம் 17 வந்து இவங்க போல் ஏஜென்ட் எல்லார்கிட்டயும் இருக்கு. மொஹுவா மொய்த்ரா என்ன பண்ணியிருக்காங்க, அத்தன ஃபார்ம் 17ம் பத்திரம் வாங்கி வச்சுட்டாங்க.
இப்ப போலிங் கவுண்டிங் நடக்கும்போது ஒவ்வொரு ஃபார்ம் 17 கம்பேர் பண்ண முடியும். இவங்களுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு கையில. இப்ப எதிர்க்கட்சியில பொறுத்தவரை என்னுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஜனங்களா சேர்ந்து எலக்ஷன் கமிஷன குறை சொல்லணும்னா, ஏன் நீங்க ஏன் ஃபார்ம் 17 உங்க போலிங் ஏஜென்ட் வந்து வாங்கி வைக்காம இருக்கீங்க? அத பண்ணணும். அப்படி பண்ணிட்டா, இந்த தேர்தல் முடிவுகள்ல வந்து ஏதாவது கோல்மால் இருந்ததுன்னா, தட் வில் பி எக்ஸ்போஸ்ட். ஏன்னா ஃபார்ம் 17ல வந்து எத்தன ஓட்டு பதிவாயிருக்குன்றக்கோ, அத்தன ஓட்டு தான் காமிக்க முடியும். அப்படி இல்லாம கூடுதலா, குறையலா இருந்தா ஏங்கிற கேள்விக்கு இப்போ இவங்க போல எலக்ஷன் கமிஷன் வந்து பதில் சொல்ல ஆனா வேண்டியிருக்கும். எலக்ஷன் கமிஷன் டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆகணும்னு சந்திரசூட் வந்து ஆர்டர் போடுறாருல்ல. ஆமா. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாவும் இருக்கு. சரி ஆக்சுவல் இது பண்ணட்டும். லெட் தெம் கம் அவுட் கிளீன். அது மட்டும் இல்ல, இந்த 1,00,00,000 வாக்குகள் வித்தியாசங்கிறது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி, சில வாக்குகள் வித்தியாசம் எப்பயுமே பிரிண்டிங் எரர், இந்த டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்ன்னு எத்தனையோ இருக்கு. இவ்வளவு பெருசா டிஃபரன்ஸ் இருக்குன்னா, அது எதனாலன்னு சொல்லி எலக்ஷன் கமிஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம மக்கள் வந்து அத நம்ம அவநம்பிக்கையோட பார்க்கணுமா? இல்ல நீங்க எப்படி அத பார்க்கிறீங்க? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல? இல்லங்க, இன்னைக்கு நிலைமை என்னன்னா, இந்த எலக்ஷன் கமிஷன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. இது மாரி பல பேருக்கு நம்பிக்கை இருக்கு ஐயா. நான் சொன்னேன்ல, கர்நாடக சட்டமன்ற தேர்தல்ல ஜெய் பஜரங்கபலின்னு சொல்லிக்கிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா, நான் எலக்ஷன் நடத்தியிருக்கேன். ஐ வாஸ் டிஸ்ட்ரிக்ட் எலக்ஷன் ஆஃபீசர். இது வந்து எம்சிசிக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்க்கு எதிரானது இந்த பேச்சு வந்து. இந்த பேச்சு பேசுனதுக்கு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். என்னைக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்பலையோ, அன்னைக்கே எனக்கு இவங்க மேல நம்பிக்கை போயிருச்சு. அப்ப இவங்க இப்ப இன்னைக்கு என்னன்னா, பிஜேபி எதிர்த்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கணுங்கிறது மட்டும் இல்ல. இந்த எலக்ஷன் கமிஷனை எதிர்த்து ஜெயிக்கணும் போலங்கிற ஒரு பயம் வந்துருது. அதுதான் உண்மையான பயம். இப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷனாவே இது இல்ல அப்படின்றது தானே உண்ம. இல்லன்னு சொல்றத விட, இல்லாம இருக்கோங்கிற அச்சம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். உடனடியா அவங்க மேல வந்து அப்படிப்பட்ட ஒரு குற்றம் சொல்லிற முடியாது. ஆனா அப்படி இப்ப நடக்கிறது வரிசையா பார்க்கும்போது, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன்ங்கிறதுல வந்து, நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னா, இந்த பேச்செல்லாம் பேசும்போது நோட்டீஸ் விடலன்னா, இந்த எலக்ஷன் ஃப்ரீயாவும், ஃபேராவும் இல்லை. அது நிஜம்தான். அந்த அளவுல நீங்க சொல்லலாம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கோல்மால் நடக்குதா? இந்த 1,00,00,000 ஓட்டு வித்தியாசத்துல கோல்மால் நடக்குதா? அதெல்லாம் வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது. இது பெரிய கோல்மால் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அத வந்து நம்ம இன்னும் தெளிவா பார்த்துட்டு தான் பேச முடியும். ஏன்னா இதுல குறிப்பா அசாம், கர்நாடகா, ஆந்திரா, அண்ட் மகாராஷ்டிரா இந்த மாரியான இடங்கள்ல தான் வாக்கு சதவீதம் கூடுதலாக அதிகரிச்சு காட்டப்பட்டிருக்கிறதா பார்க்கிறோம். அப்போ இந்த இடங்களை எல்லாம் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா, இந்த இடங்களை எல்லாம் ஜெயித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப அதுதான் நமக்கு அங்க இடத்துல சந்தேகம் வரதும் இயல்பா இருக்கு. அது 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 நடந்துரும்னு நினைக்கிறீங்களா அது? தெரியல. அத நான் ஏற்கனவே சொன்னேன்ல. அப்படி நடந்தா, அத எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பார்ட்டிஸ்ட்ட இருக்கு. ஃபார்ம் 17 இருக்கு. இவங்க இவங்களுடைய ஹோம் ஒர்க்க சரியா பண்ணணும். அதுவும் முக்கியம். தட்ஸ் வாட் ஐ திங்க். ஓகே சார். பொறுத்திருந்து பார்ப்போம். முடிவுகள் எப்படி இருக்குன்னு ஜூன் 4 சொல்லும். நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் பாலாஜி. வணக்கம்.